எல்லா சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு இருக்குது. அதனால சுவிசேஷம் அறிவிக்கிறத நாம் பாரமாக எடுக்காவிட்டால், இயேசுவை பற்றி சொல்றத நாம் ஒவ்வொருவரும் பாரமாக எடுக்கணும். நாம் தனிமையாகவும் ஆத்மாக்களை நடத்தணும். செல் குரூப்பு ரொம்ப உதவும். அது செல் குரூப்பு சபையை ரொம்ப இடத்துக்கு அதை கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த லீடர்ஸ்களை நீங்களே அந்த காரியத்தை செய்கிறது தான் இதனுடைய ஒவ்வொருவருக்கும் இது முடியாதுன்னு இல்லை. அதனால் செல் குரூப்பில் பங்கெடுக்கிற எல்லா மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், செல் குரூப்பை சாதாரணமாக எண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சந்தர்ப்பம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் தனியாகவும் அறிவிக்கணும். செல் குரூப்பு ரொம்ப உதவியை செய்து அவர்களை ஆண்டவரே நடத்திவிடும். ஏன்னா உலகத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டோடைய வருகை வருகிற காலத்தில் இருக்கோம். இப்பொழுது நம்ம செய்யாமல் போயிட்டா நாங்கள் ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தோம், நாங்கள் இப்படி தான் இருந்தோம்னு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாமல் போனால் சபைக்கு ஆண்டவரிடம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அதனால வீடுகளை திறந்து விட்டு இருக்கிற எல்லா குடும்பத்தாருக்கும் வெகுவாக நான் நன்றி சொல்லுகிறேன். மிகவும் நன்றி. செல் குரூப்புக்கும் வீடுகளை திறந்து விட்டிருப்பதற்காக நான் தேங்க் பண்ணுறேன். உங்களுக்கு நான் மிக முக்கியமான பணியாக எல்லாத்த விட நான் இதை கருதுகிறேன். ஏன்னா மிகவும் முக்கியம். அதனால உங்கள் வீடுகளுக்கு புதிதாக வர்றவள எல்லா செல் குரூப் மெம்பரும் நீங்கள் சொல்லி அந்த செல் குரூப்புக்கு ஒத்துழைத்து முன்கொண்டு செல்லுங்க.